ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட் சர்ஃபேஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா PyCharm எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இது. அண்ட் இந்த PyCharmன்றது வந்து பைத்தனை எடிட் பண்ணுற ஒரு கோட் எடிட்டர். அண்ட் நம்ம அஃபிஷியலாக வந்து பைத்தன் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அண்ட் த ஃபர்ஸ்ட் வீடியோ எப்போ வரப்போகுதுன்னா 26 ஜான்வரி. அண்ட் நீங்கள் அதுக்காக எதிர்பார்த்துட்டுருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் PyCharmனு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லிங்க்கே வந்து உங்களுக்கு PyCharm உடைய அந்த இன்ஸ்டால் பேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும். இதில் மேலேயும் டவுன்லோட் பட்டன் இருக்குது, கீழேயும் டவுன்லோட் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு PyCharm நீங்கள் டைப் பண்ணாலே அதோடைய கம்யூனிட்டி எடிஷனாக இந்த மாதிரி ஒரு PyCharm உடைய எடிஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி அண்ட் இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இந்த சீரீஸ் வந்து இட்ஸ் நாட் அபவுட் வெப் டெவலப்பிங். நம்ம HTML சீரீஸ் தான் இது வரைக்கும் போட்டிருந்தோம். பட் இது வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய சீரீஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம போட போகிறோம். அண்ட் இட் வில் பி அஃபிஷியலி ரிலீஸ்ட் ஆன் 26 ஜான்வரி, ரிப்பப்ளிக் டே, ஃப்ரைடே வந்து நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து இதோடைய டேஷ்போர்ட் அண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்குது. ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற இல்லை க்ரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஹைலைட் ஆகி தெரிகிற வார்த்தை இருக்குல்லையே ப்ளூ கலரில், இதுதான் வந்து இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுக்க போகிறோம். நான் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய சேனல் நேம் கோட் சர்ஃபேஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்றேன். கீழே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல எந்த கோலனில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, C:/D:/, எந்த டிஸ்கில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே சேவ் பண்ணிக்கோங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் போய் சேவ் ஆகும். ஸோ மேஜராக Cயில் யூஸ் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது SD கார்டுன்றதுனால கொஞ்சம் வேகமாக இருக்கும் ப்ரோக்ராம்ஸ். நீங்கள் பெரிய ப்ரோக்ராம் ரன் பண்ணும்பொழுது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து நிறைய ஃபைல்ஸ் வச்சுருந்தாலே எனக்கு இந்த ஆப்ஷன் கேட்குது. இல்லைனா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு கோட் சர்ஃபேஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் இருக்குது. அண்ட் இது இன்பில்ட்டாகவே ஒரு ஃபைல் main.py அண்ட் பைத்தனுடைய எக்ஸ்டென்ஷன் .py. நீங்கள் .pyன்னு எந்த ஃபைலுக்கு கொடுத்தாலும் அது பைத்தனாக ரெப்ரசன்ட் ஆகிக்கும். நீங்கள் இதை வந்து வேறு சில எடிட்டர்ஸோ யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அதே மாதிரி நோட் பேட்லேயும் டைப் பண்ணலாம். பட் அதோட அவுட்புட் உங்களுக்கு கிடைக்காது நோட் பேடில். ஸோ இட் ஷுட் பி டைப்ட் ஒன்லி இன் அ கோட் எடிட்டர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் செட்ஸ் ஆஃப் கோடு இருக்குது. அண்ட் இப்போது இந்த கோட்ஸ் எல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். பட் இந்த கோடு இது என்ன கோடுன்றது உங்களுக்கு தேவையில்லை, இது ரன் ஆகுதான்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அது பக்கத்தில் நம்ம கோடு சர்ஃபேஸ் அப்படின்ற நம்ம சேனல் நேமை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நேமை கொடுத்துட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரன் பட்டன், அதாவது ஒரு ட்ரையாங்கிள் திருப்பின மாதிரி தான் நார்மலாக ரன் அப்படின்ற பட்டனு. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இது நம்ம HTML யூஸ் பண்ணுற மாதிரி இது கிடையாது. இது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றதுனால உங்களுக்கு எல்லாமே டெர்மினல் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் இதில் மெயின் அந்த நம்ம ஃபைல் நேம் தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதோட ஸ்டோரேஜ் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் லைனில் ஹாய் கோட் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம அடித்த அந்த கோட் வந்து இங்கே தெரியுது. ஸோ திஸ் இஸ் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ காய்ஸ். திஸ் இஸ் Ashal John signing off.